எப்போவுமே அம்மா வீட்டுக்கு வந்தா நம்ம ஒண்ணு பிளான் பண்ணுவோம். அது ஒண்ணு நடக்கும். மண்டே ரிட்டர்ன் வரா மாரி தான் பிளானு. பட் அம்மா வந்துட்டு வெட்னஸ்டே வந்து நான் கூட்டிட்டு வந்துடுறேன் பாப்பாவும், என் பொண்ணையும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பெர்மிஷன் வாங்குனது ஒரு பக்கம் இருந்தாலும் கரெக்ட்டா நாங்க ஏர்லியா கிளம்பும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வண்டியில வந்துட்டு மழையில போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள மட்டும் நிறுத்திக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஹஸ்பண்ட் மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்படியே அம்மா வந்து எப்பவுமே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஊருக்கு வந்தாலே. ஸோ அதனால உடனே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு மக்கள் ஸ்டோர் பக்கத்தில் இருக்க மணமக்கள் ஸ்டோர் வந்தவாசிக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்துட்டு எப்போவுமே நாங்கள் நிறைய பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் கூட எனக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே நானும் வாங்குறதுக்காண்டி போயிருந்தேன். அங்கே போனால் வந்துட்டு எனக்கு இந்த கீ செயின்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டால் கீ செயின்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு தம்பியும் வந்து ஒரு கீ செயின் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாரி கீ செயின் பைத்தியம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் பிடிச்சிடுச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பாக அதை அப்போவே எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நான் எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு பொருளையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ பிடிச்ச பொருளை அப்பயே வாங்கிப்பேன். இந்த போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையவே கிடையாது. பிடிச்சதுன்னா உடனே வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி அதையும் நான் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு நிறைய பொம்மைலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு சில பொம்மைலாம் வந்துட்டு தம்பி வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த டால்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே எனக்கு பேபி கேர்ளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குவேன். ஆனால் அவன் பாய் பேபி அப்படின்றதுனால வந்துட்டு நான் அதெல்லாம் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே தம்பி நிறைய திங்ஸ்லாம் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்ருந்தான். பால், பேட்டு அந்த மாதிரி நிறைய வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டுருந்தாங்க. அப்புறமா எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பிளேட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சாஸ் பேன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப ரிச் லுக்குமே கூட குடுத்துருந்துச்சு. பர்சனலி எனக்கு வந்துட்டு இந்த குக் பண்ற பொருள்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த மாரி அழகழகா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா தானே தரப்போறாங்க கேஷுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். எப்பவுமே இந்த மாரி தான் அம்மா கூட்டிட்டு வந்து ஒரு விஷயத்துக்கு வாங்கிக்கோ அப்படின்னா போதும். நான் வேற ஒரு விஷயத்த தேடி போயிடுவேன். அப்போலாம் வந்துட்டு இந்த குக் பண்ற ஐட்டம் பக்கம்லாம் நான் போமாட்டேன். இத பத்திலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனா என்னமோ தெரியல இப்ப மேரேஜுக்கு அப்புறம் போயிட்டு நான் குக் பண்ணும்போது ஃபுல்லா எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பத்தி தான் மைண்டு போகுது. இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரெஸ் கூட எடுக்க மைண்ட் செட்டே போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நான் மாறிட்டேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச சாஸ் பேன்ஸ், அப்புறம் பிளேட்ஸு அந்த மாரி நெறைய நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க வந்தவாசி சைடு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மணமக்கள் ஸ்டோர்ல ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் எல்லாமே. ப்ரைஸுமே கூட ரொம்பவே லோ ப்ரைஸ் தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ப்ரைஸுமே கூட. அப்புறம் வந்துட்டு தம்பி வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்ஷன் போணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும். ஸோ ஒரு நல்ல கிஃப்ட்டா பாரு அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் வந்துட்டு 2 பேர் ஃபோட்டோவும் வந்து வைக்கிற மாதிரி, இந்த கண்ணாடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கிஃப்ட் தான் வந்துட்டு நாங்க ஃபைனலா செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து அந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தம்பி. சரி ஓகே உனக்கு எது விருப்பமோ அத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.